தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. விண்ணரசி புனித 55வது பிறந்த நாள் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன்களுக்காகவும் மாசிலாமணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளரவும் ஒரு குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் எட்வர்ட் தேவராஜ், அந்தோனி சில்வேரா, அருட்தந்தை பால் தலாமோர் இவர்கள் ஆண்மலை பாற்றிக்காகவும் டாக்டர் பீட்டர் ஜி பீட்டர் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜேம்ஸ் தனசேகரன், வின்சன், ஜோஸ்பின் சந்தனமரி, ஜார்ஜ் ஸ்டீஃபன் துரை ஆண்மலை பாற்றிக்காகவும் லகால் ஸ்டெல்லா மேரி, தெரேஸ் மேரி, பிரான்சிஸ், பொக்கிஷமால் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் மணி ஸ்டெல்லா இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மரித்த குருக்கள் அருள் சகோதரிகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மாசில்லா குழந்தைகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், என் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள். பாடும் குயிலுக்கு பாட சொல்லி தந்தவர் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவர் யார்? பாடும் குயிலுக்கு பாட சொல்லி தந்தவர் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவர் யார்? அவரே என் இறைவன், அவத்தால் நான் பணிவேன், அவத்தால் நான் பணிந்தால் அதமே மகிழ்ந்திருப்பேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த தினம் புனித பெரிய லியோ திருத்தந்தையுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். 440வது ஆண்டிலிருந்து 21 ஆண்டுகள் பாப்பாண்டவராக திருச்சபை தலைமை தாங்கி வழி நடத்தியவர். அவர் காலத்தில் கடுமையான சோதனைகளும் போராட்டங்களும் இருந்தன. இயேசு கிறிஸ்து கடவுள் மட்டும்தான், மனிதன் அல்ல என்ற ஒரு தப்பறையானது தீவிரமாக இருந்தது. இவர் இதை எதிர்த்து போராடி உண்மையான விசுவாசத்தை கட்டி காத்தவர். எல்லா வகையான சோதனைகளையும் மேற்கொண்டவர். 21 ஆண்டுகளுக்கு திருச்சபையை நீதியிலும் நேர்மையிலும் உண்மையிலும் சமாதானத்திலும் வழி நடத்தியவர்.
சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அன்பார்ந்தவர்களே, இந்த தினம் பாப்பானவருடைய நாளை கொண்டாடுகின்றோம். நம்முடைய திருத்தந்தையினுடைய பெயர் லியோ. அவருக்காக இன்று சிறப்பான முறையில் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, திரு தூதர்கள் எனும் பாறை மீது உறுதியாக கட்டப்பட்ட முது திரு அவையின் மேல் பாதாளத்தின் வாயில்கள் மேற்கொள்ளா ஒருபோதும் நீர் அமைத்ததில் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு திருத்தந்தை புனித லியோ பரிந்துரையால் முது திரு அவை உண்மையில் நிலைத்து நின்று நீடித்த அமைதியில் வளர செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். முதல் அதிகாரம் 1 முதல் 7 வரையுள்ள இறை வார்த்தைகள். மண்ணுலகை ஆள்பவர்களே, நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள். நன்மனத்துடன் ஆண்டவரை பற்றி நினைத்திடுங்கள். நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடுங்கள். அவரை சோதியாதோ அவரை கண்டடைகின்றனர். அவரை நம்பினோருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். நெறிகெட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும். அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவிலிகளை அடையாளம் காட்டிவிடும். வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை. பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிக்கொள்வதில்லை. நற்பயிற்சி பெற்ற உள்ளம் வஞ்சனையினின்று விலகி ஓடும். அறிவற்ற எண்ணங்களை விட்டு அகலும். அநீதி அணுகுகையில் அது நாணி ஒதுங்கும். ஞானம் மனித நேயமுள்ள ஆவி. ஆயினும் இறைவனை பழிப்போரை அது தண்டியாமல் விடாது. கடவுள் அவர்களுடைய உள் உணர்வுகளின் சாட்சி. உள்ளத்தை உள்ளவாறு உற்று நோக்குபவர், நாவின் சொற்களை கேட்பவரும் அவரே. ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது. அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 139.
1 10 முடிய உள்ள இறை வார்த்தைகள். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். பல்லவி. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாயுள்ளது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது. பல்லவி. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னிலையிலிருந்து நான் எங்கே தப்பி ஓட முடியும்? நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். பல்லவி. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை பற்றி கொள்ளும். பல்லவி. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். உலகின் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது. ஆனால் ஐயோ, அதற்கு காரணராய் இருப்பவர்களுக்கு கேடு. அவர் இச்சிறுவருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வதை விட அவ்வாறு செய்வது கழுத்தில் ஓர் இயந்திர கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள்.
உங்களுடைய சகோதரர்கள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள். அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். திருத்துதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதுக்கு ஆண்டவர் கூறியது, கடுகு அளவு நம்பிக்கை உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் 3 கருத்துக்களை நற்செய்தியிலே லூக்காஸ் நற்செய்தியாளர் கூறுகின்றார். ஒன்று, சோதனை என்பது கண்டிப்பாக வரும். பாவத்திற்கு சோதனை என்பது தவிர்க்க முடியாதது. சோதனை வருகின்றவர்களுக்கு கழுத்தில் கல்லை கட்டி கடலில் கொண்டு போய் போடுன்னு சொல்கிறார். அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ பேர் கடவுளை போடுறது? இன்றைக்கி இருக்கின்ற பத்திரிகைகள், சினிமாக்கள், இருக்கின்ற செல்ஃபோன், பாவத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆட்கள், பொருள், இடம், இவ்வளோ சோதனைக்கு காரணமாக இருக்கின்றார்கள். இவ்வளோ பேர் எங்கே போய் எந்த கடலில் போடுறது? எச்சரிக்கை கொடுக்கின்றார். மனிதர்களுக்கு சோதனை வந்தே தீரும், ஆனால் விழிப்பாக இருங்கள், ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். எது பாவம் எது பாவம் இல்லை என்பதை அறிந்து கொள்கிற திறமை நமக்கு வேண்டும். இறைவன் தாமே அதை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இரண்டாவது கருத்தாக அவர் சொல்லுவது மன்னிக்கிறது. நம்மிடையே மன்னிக்கிற மனப்பான்மை வேண்டும். தவறு செய்வார்கள், ஆனால் மன்னிக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது மன்னிக்க வேண்டும். ஒரே நாளில் 7 முறை தவறு செய்துவிட்டு 7 முறையும் மன்னிப்பு கேட்டால் 7 முறையும் மன்னித்து விடுங்கள். இந்த மன்னிக்கின்ற மனப்பான்மை என்பது தெய்வீக கொடை. அந்த மன்னிக்கின்ற மனப்பான்மை இருக்குமேயானால் பெற்றோர், ஆசிரியர்கள், அலுவலக அதிகாரிகள், மற்ற எந்த நிகழ்ச்சிகளை எடுத்தாலும் மன்னிக்கின்ற மனப்பான்மை இருக்கின்ற பொழுது அமைதியும் அன்பும் இருக்கும். கடுமையான உள்ளம் உடையவர்கள், மன்னிக்க மனதில்லாதவர்கள் கடுமையாக சோதிக்கப்படுவார்கள், தண்டனைக்குரியவர் ஆவார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, யாராக இருந்தாலும் எந்த குற்றங்களாக இருந்தாலும் உணர்ந்து வருகின்ற பொழுது மன்னிப்பு கொடுக்க அவசியம் இருக்கின்றது. விசுவாசம் என்று சொல்லுகின்றார். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்று சொல்லுகின்றார். இங்கே லூக்காஸ் நற்செய்தியாளர் விசுவாசம் என்று சொல்லுகிற பொழுது 2 வகையான விசுவாசத்தை கொடுக்கின்றார். ஒன்று சக்தி, கடவுள் கொடுக்கின்ற வல்லமை, உண்மைகளையும் வேத சத்தியங்களையும் அறிந்து ஏற்றுக்கொள்கின்ற விசுவாசம். அதே சமயத்தில் விசுவாசம் என்பது சக்தி, தீய சக்திகளை மேற்கொள்ளக்கூடியது, புதுமை செய்கின்ற வல்லமை, பாவத்தை மேற்கொள்கின்ற வல்லமை. நம்மிடத்திலே இந்த சக்தி, விசுவாசம் என்ற சக்தி இருக்குமேயானால் நம்மால் புதுமை செய்ய முடியும். புனித ராயப்பர் உணவனை பார்த்து, என்னிடத்தில் பொன்னும் பொருளும் இல்லை, இருப்பதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி எழுந்து நட என்று சொன்னால் எழுந்து நடந்தான். ஆண்டவர் செய்த எல்லா புதுமைகளிலும் அந்த சக்தி என்ற வல்லமையை பார்க்கின்றோம். நமக்கும் அதே வல்லமை அளிக்கப்பட்டிருக்கின்றது, தீமையை மேற்கொள்கின்ற வல்லமை. இதனை நாம் மேற்கொள்ள இந்த சக்தியை பெற இந்த பரிப்பு சிலையை மன்றாடுவோம். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும்.
பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிறையில்லா இந்த உலகில் நித்தம் உன் பாதையிலே, நிலையில்லா இந்த உலகில் நித்தம் உன் பாதையிலே, நின் சித்தம் போலும் கரத்தா, நின் சித்தம் போலும் கரத்தா நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை ஏற்று உமது திரு அவைக்கு கனிவுடன் ஒளிர செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மந்தையின் நல்வாழ்வு எங்களுக்கு செழித்து ஓங்கவும் உமது வழி நடத்துவதால் அருள் நெறியாளர்கள் உமது பெயருக்கு ஏற்றவர்களாக விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித சிங்கராய உடைய விழாவில் முது திரு அவை மகிழ்ச்சி கொள்ளுகின்றது. அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாப்பு வருகின்றீர். ஆகவே வான தூதர் புனிதர் அன்னைகளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வாக்கு மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் தேவா எழுந்து வா, உன்னில் இன்பம் நான் என்றும் காண. என் தேவா எழுந்து வா. நாடினேன் உன்னுள்ளம் காணவே, விரும்பினேன் உன்னோடு வாழவே. நாடினேன் உன்னுள்ளம் காணவே, விரும்பினேன் உன்னோடு வாழவே. மலரை போல வாசமாய், ஒளியை போல உள்ளமா. மலரை போல வாசமாய், ஒளியை போல உள்ளமா. நான் வாழ என்னில் வா, உன்னில் நான் மகிழவா. நான் வாழ என்னில் வா, உன்னில் நான் மகிழவா. என் தேவாவா எழுந்து வா, உன்னில் இன்பம் நான் என்றும் காண. என்
தேவா எழுந்து வா, என் தேவாவா எழுந்து வா, உன்னில் இன்பம் நான் என்றும் காண, என் தேவா எழுந்து வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித உணவால் ஊட்டம் பெற்ற மது திராவை நீரே உணம் கணிந்து வழி நடத்தம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆற்றலால் நெறிப்படுத்தப்பட்டு உரிமை வாழ்வில் வளர்ச்சி பெறவும் சமய வாழ்வில் உறுதியடைய நிலைத்திருக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. விண்ணில் வாழன்னையை போற்றுவோம், மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி விண்ணில் வாழன்னையை போற்றுவோம். தன்னலமில்லாத தாயவள், மண்ணில் வாழ் மக்களை காப்பவள். தன்னலமில்லாத தாயவள், மண்ணில் வாழ் மக்களை காப்பவள். இந்நிலத்தில் ஒரு நகரிலே நன்மைகள் புரிய எழுந்தவள். விண்ணில் வாழ் அன்னையை போற்றுவோம், மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி விண்ணில் வாழ் அன்னையை போற்றுவோம். மாசவியல் என்னும் குகையிலே மாபெரும் காட்சி தந்தவள். மாசவியல் என்னும் குகையிலே மாபெரும் காட்சி தந்தவள். நாமே அமல உற்பவம் நாதனேசுவின் தாயன. நாமே அமல உற்பவம் நாதனேசுவின் தாயன. நங்கையம்பனத கண்ணீரம் மென்கரம் விரித்து சிரித்தவள். விண்ணில் வாழ் அன்னையை போற்றுவோம், மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி விண்ணில் வாழ் அன்னையை போற்றுவோம். நிலையான
எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே